பல்வேறு போர்களிலே வெற்றி வாகை சூடி இன்றைக்கு நடுகல்லாக நின்று கொண்டிருக்கிற நம்ம வெண்ணி காலாடி அவர்களுடைய நினைவு தினத்தை போற்றுகின்ற வகையிலே வருகை தந்திருக்கிற எங்களுடைய மல்லர் சேனை தலைவர் அருமை சகோதரர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்களே, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த, எங்களுக்கெல்லாம் மூத்த, இந்த இயக்கத்திலே அந்த பாரதிய ஜனதா கட்சியிலே மூத்த தலைவராக விளங்கக்கூடிய நெல்லை சீமையின் ஒப்பற்ற தலைவர் எனது நெஞ்சம் நிறைந்த அருமை சகோதரர் மகராஜன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், அவருக்கு இந்த இந்த தேவேந்திர குலத்துக்காரனுக்கு இருக்கிற குணம் அவர்கிட்டே இருக்கு. அங்கெல்லாம் கொத்தடிமை அவரு அற்புதமாக அவங்க ஊருக்கார சொந்தக்காரர் அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்றவர் ஐயா டிஎஸ்பி அவர்கள். அவர்களை வருக வருக என்று இந்த இதே நேரத்தில் நினைவு கூர்ந்து இங்கே வந்திருக்கிற நம்முடைய இமானுவேல் சேகரனாருடைய பேர் தியாகி, நம்ம சமுதாயத்துக்கு இந்த சொன்னார் ஒரு ஐயா எப்படி நெஞ்சு நிமிர்ந்து நிற்கிறோமோ அது மாதிரியா இமானுவேல் சேகரனுடைய இந்த நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவருடைய பேராக வந்திருக்கக்கூடிய நம்ம ரமேஷ் அவர்களே, இனிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இருக்கிற எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை கலையரசு அவரை நான் செல்லில் தான் பார்த்துக்கிறேன்னு இப்போ நேரம் பார்க்குறேன். கலையரசு அவரே சொந்தக்காரர் தான், சங்கர்கோவிலுக்காரு. நான் சங்கர்கோவில் கோவிலக்கண்ணியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அப்போ மிகப்பெரிய சொந்தக்காரர் நம்ம அருமை சகோதரர் அன்னைய பேராசிரியர் வேளாண் பேராசிரியர் வீரமணி ஐயா அவர்களே, இனிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற எங்களோடு வந்திருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில செயலாளர்கள் எனது அருமை தம்பி நம்முடைய வம்சாபுரத்தை சேர்ந்த அருமை தம்பி எம்பி முருகன் அவர்களே, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில இலக்கிய பிரிவினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் நம்முடைய கே ராசா கிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய இந்த பகுதியில் ஏதோ 10-20 ஆண்டுகளாக நம்ம அருமை சகோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், ஐயா முத்துக்கிருஷ்ணன் சொல்றதை ஜான் பாண்டி தட்ட மாட்டார். அந்த அளவிற்கு நம்மளுக்காக உதவி செய்து எந்த இடத்திலும் வந்து கொண்டு இருக்கிற நம்ம அருமை சகோதரர் ராசை முத்துகிருஷ்ணன் அவர்களே, எங்கள் அருமை சகோதரி நம்ம பொதிலட்சுமி அவர்களே, எதற்கும் நெஞ்சு கூடு மசாச்சியார் கொண்டு முரத்தால் புளிய துரத்திய மல்லத்தி போஜிராஜா அவர்களே, எங்களுடைய அன்புக்குரிய தாய் நம்ம அம்மா, நான் கூட வரும்போதே கேட்டேன் யாருப்பா அவர் அடையாளம் கேட்டுக்குவாங்க. இந்த வயசுலேயும் அவர் ஒரு எழுச்சி மிகுந்த இந்த உணர்வு அதுக்காக வந்திருக்கிறார்கள் அம்மா அவர்களுக்கும் காமினி அம்மா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு இருக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற எங்களுடைய பாபு அவர்கள், நம்முடைய பாண்டிச்செல்வம் அவர்கள், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் டிகே ராஜா வந்து எனக்கு தெரியும், மற்ற நண்பர்கள் எனக்கு தெரியல. எங்கே போனாலும் இடத்துவாச்சும் ஒரு பாட்டு எடுத்து போட்டு நான் நடக்கிறத நிற்கிறத இப்படி எடுத்து போட்டு இப்போ பிரபலப்படுத்தி வருகிறேன் அருமை சகோதரர் டிகே ராஜா அவர்களே, நம்மளை தினேஷ் மல்லர் எழுச்சி அவருடைய குமுறல அவருடைய அந்த உணர்வுகளை நம்ம பார்க்கறது, ரசிக்கிறது, வீரம் கொள்றது. அவரை பார்த்துட்டு அவர் ஒரு வீர எழுச்சி வர்றது. எப்படி அந்த அருமை தம்பி தினேஷ் மல்லர் அவர்களே, அருமை தம்பி வீர தமிழன் அவர்களே, அன்புக்குரிய அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, அருமை தம்பி ராஜா அவர்களே, ராஜாஜி அவர்களே, தேவா அவர்களே, நெல்லை தீபக் ஐயா நெல்லை தீபக் பாண்டியனுடைய எழுச்சிமுக தொண்டர் அவர்களே, அத்தனை பேர்களுக்கும் இந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த சூழலில் இருந்த ஒரு வரலாற்றை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு எப்படி சொல்லியாகுது. நான் 2001 நிலக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது வாசுதேவநல்லூரில் ஒரு கூட்டம் நடந்தது. நம்முடைய நெற்கட்டிஞ்சேவலில் பூலித்தேவனுடைய விழாவில் கலந்துட்டு மாலையெல்லாம் எடுத்துட்டு
பன்னீர்செல்வம் அவர்களோடு அந்த நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டேன். நம்முடைய வாசுதேவன் அந்த ஒரு கூட்டத்தில். அப்போ நான் டாக்டர் சேதுராமன் ஐயா அவர்கள் பேசும் பொழுது அவர் இந்த வெள்ளிக்காலாடியுடைய மேட்டரை சொன்னார். அது இந்த புலித்தவனுடைய உயர்வுக்கு புலித்தவனுடைய இவ்வளவு பெரிய ஒரு பட்டாளத்தை வச்சு நடத்தினா அதில் நம்முடைய வெண்ணிக்காலாடி என்ற ஒரு மாவீரன் தான். அவர் ஆதி திராவிடத்தை சேர்ந்தவர். அவர் எவ்வளவு அந்த காலத்தில் எவ்வளவு ஒற்றுமையாக மறவர்களுக்கும் மற்ற மன்னர்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமையாக உறவினராக இருந்திருக்கிறார் என்பதை சொல்லி அந்த காட்சியை சொன்னார். போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே போரிலே பூலித்தேவனுடைய படை வெண்ணிக்காலாடி வழிநடத்தி சென்ற படை வென்று விட்டது. தார்காபுரம் மலை பகுதியில் சொக்கம்பட்டிக்கும் நெற்கட்டி செவலுக்கு இருந்த இடையில போர் நடந்து வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி கழிப்போடு வந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய குதிரையில வர அந்த குதிரைப்படையில கொஞ்சம் வேகமா வராங்க. ஒரு 10-20 பேர் வரும்போது அந்த தார்கா மலைக்கு பக்கத்துல முகாம் போட்டு உடனே இந்த வெள்ளைக்காரர்கள் அந்த நம்ம கான்சாய்ப்புடைய ஆட்கள் நினைக்கிறான், ஐயா பூலித்தேவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் வெண்ணிக்காலாடி என்ற ஒரு படை தளபதி இருக்கான். அவன் சொந்தக்காரங்க பூரா அந்த சிறுலிபுத்தாக இருந்தாலும் சரி, கோயில்பட்டியா 18பட்டியாக இருந்தாலும் சரி, மானூர் பகுதியாக இருந்தாலும் சரி, தென்காசி பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த வத்திரார்ப்பு கூமாப்பட்டி இந்த பகுதியாக இருந்தாலும் சரி, பூரா அவன் படையில சேர்றாங்கய்யா. அதனாலதான் அவன் ஜெயிக்கிறான். அவனை வீழ்த்திட்டீங்கன்னா பூலித்தேவன் செயலிழந்து போவாரு, அப்படியே மனம் உடைஞ்சு போவாரு. அந்த நேரத்துல நம்ம பூலித்தேவனை ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு இவங்க போர்க்களத்துல இடைமறிச்சு அவருடைய அடையாளம் காட்டுறான். அந்த வெற்றம் பாருங்க, அந்த அறிக்கை அவன் தான் காலாடி என்று சொல்லி நம்ம தங்க தலைவனை மாவீரனை வயிற்றிலே வாளால் வெட்டி விடுகிறார்கள். குடல் வெளியே வந்து விடுகிறது. குடலை எடுத்து மீண்டும் நம்முடைய வயிற்றுக்குள்ளே தள்ளி அவர் இருக்கிற கச்சை அங்க இருக்கிறதுங்களே எடுத்து கட்டிக்கிட்டு மீண்டும் போர்க்களத்திலே சந்திக்கிறார். போர்க்களத்தில் சாதாரண போர் கிடையாது. அவன் 15 வயசு போய் நம்ம தினேஷ் மல்லர் மாதிரி அடியாண்டா எவ்வளவு வீர ஆவேசத்தோடு அடிப்பானோ அதை மாதிரி வாள் எடுத்து வீசி வெட்டி கான்சாயிப்பு என்ற மருதநாயகம், அந்த மருதநாயகத்தை விரட்டி அடித்த செம்மல் நம்மளுடைய வெண்ணிக்காலாடி ஐயா அவர்கள். அதை வந்து அவர் இந்த நினைவுகள்லாம் எனக்கு என்னை அறியாமலே வந்தது. அந்த வெண்ணிக்காலாடி அப்படின் போது நான் கோழிக்கணியர் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய அந்த பக்கத்தில் புறக்கடையாம்பட்டி, நெற்கட்டி ஜபல், பச்சேரி எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. கேட்ட பொழுது அவர் வெண்ணிக்காலாடி ஐயா அவங்க மாமனார் வகைரா நான் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது அவர் கூலிக்கண்ணியில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஏதாச்சும் நீங்கள் இதுக்கு ஆதாரம் காணக்கூடாது. அது கடவுள் எங்கள் நாவில் வந்து எழுதுனது சொன்னது. எழுத அந்த படைப்பு 5 வருஷமா நானும் இந்த மல்லார் சேனை புத்தகத்தை கொண்டு தருவா உள்ள பச்சேரிக்கை போட மாட்டேங்க. போலீஸை வச்சு உள்ளே போடாயிட்டேன். அது மாதிரி விதோடி போராடி இன்றைக்கு அந்த நூலை வெளியிட்டு இன்றைக்கு அது 65,000 ரூபாய் நம்முடைய ஸ்டாலின் அரசு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்ததை மறக்கக்கூடாது. நம்ம என்னைக்குமே கொடுத்துருக்கோம். சிலை வச்சுட்டோம், ஒரு வெங்கல சிலை. ஐயா வெங்கல சிலை குதிரையில போன மணிக்கு யார் யாரும் நெஞ்சத்துல இருந்துதான் வால் பின்னாடி தொங்குது, வேலு இப்படி குத்துமானிக்கு இருக்கு. அந்த சிலையை அன்னைக்கு நிறுவி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம யார் என்று நம்ம காட்டி விட்டோம். நம்ம கூட போன ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவோம், மறவர் இல்லை என்றால் மல்லர் இல்லை, மல்லர் இல்லை என்றால் மறவர் இல்லை என்று இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில எல்லா சமூகத்தினரும் ஒற்றுமை. யாருக்காக அவர் சாகம் எதுக்காக சொன்னாங்க ஐயா போயிட்டு அங்கிட்டு போய் நாங்கள் சொந்தமாக நாங்கள் போய் அவங்களுக்கு விவசாயம் செஞ்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் போர்க்களத்தில் அப்படி வெற்றி பெற்ற மா வீரன் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னைக்கு தொலைஞருக்கு ஐயா மனசு வச்சாருன்னா பெரிய நாங்கள் மனசு வச்சு பார்த்தோம். அந்த பக்கம் ஒரு தூணு, அந்த பக்கம் ஒரு தூணு, இங்கோரு தூணு, இங்கோரு தூணு, ஒரு தூணில் வெண்ணிக்காலர் சிலை, ஒரு தூணில் ஒண்டி வீரன் சிலை, அந்த பக்கம் தூணில் கூலித்தேவன் சிலை, இது வச்சு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு வந்துருச்சு. அடுத்த வளர்ச்சி ஐயா மகாராஜிங்க பார்க்குறாரு. ஐயா என்ன பேசுறீங்கன்னு தலையெடுத்திருக்காரு. ஏங்க தலையெடுத்திருக்காரு. ஆளுக்கு 10,000 போடுவான், ஆளுக்கு 50,000 போடுவான். மிகப்பெரிய அளவில் ஒன்றா நமக்கு அடுத்த இடத்துல வரும்போது நம்ம தண்ணியில் இறங்கி வர நல்ல பாதங்களை தொட்டு கழுவி வருது. அது இயற்கையில் நம்மளுக்கு கொடுத்த அமைப்பு. அது மாதிரி அதை செய்து கொடுப்போம். நல்ல இருக்க விடமாட்டார் இவர். நம்ம விட்டால் அவர் நம்ம எங்கிட்டாச்சும் பிஜேபி நம்ம கட்சிக்காக ஓடி போவான். இவர் எல்லாத்துக்கும் போயிடுவார். ஆகவே அந்த அருமையான நேரத்தில் என்ன நம்ம சொந்தக்காரர்கள் ஆளுங்களை நம்ம